அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ அடப்பிரதமன் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து பச்சரிசி கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 2-3 ஸ்பூனு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சம் திக்காக அரைக்கணும். அதை பாருங்கள், இந்த அரைச்சிட்டேன். இது இந்த லெவலில் மறுபடியும் இன்னும் நைஸாக அரையணும். அதாவது தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக வேணும். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஊற்றுனா அப்படி பிளேட்டில் நிற்கிற மாதிரி. அப்புறம் அதை அரைச்ச பிறகு ஒரு பிளேட், இந்த மாதிரி சைடு இருக்கிற பிளேட்டு பார்த்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா எல்லா சைட்ஸு கார்னரில் எல்லாம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே எல்லா பக்கம் பண்ணுங்க. இது உங்களுக்கு அடை வந்து வாங்க கிடைக்கும். இது நம்ம வீட்டிலையே செய்கிறதுக்கு வேண்டி இந்த மெத்தட் சொல்கிறேன். பேக்கெட்டில் விற்கிறாங்க அந்த அடப்பிரதமன்ட்டு. அந்த இது வாங்கிட்டு நம்ம பாயசம் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஈஸி தான். நம்மளுக்கு பச்சரிசி நம்ம வீட்டில் தான் இருக்குமே, துணோண்டு எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஈஸி வேலை. அதுக்காக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் வந்து அப்படியே சன்னமாக ஊற்றி எடுத்துடணும். ஆவியில் வேக வச்சுருங்க. இப்படி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இது வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வெந்துடும். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா தின் லேயராக தான் நம்ம ஊற்றுறோம், திக்கல்ல. அது இப்போ நான் அரைச்சதில் வந்து 2-3 தடவை ஊற்றியிருக்கிறேன். ஓகே, இப்போ ஊற்றிட்டு இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதற்குள்ளே வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா அப்படி வைக்கலாம். ஏன்னா இது பிளேட்டு பெருசாக இருக்கிறதுனால வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இப்படியே நீங்கள் ஸ்லைஸ் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எடுத்து கத்திரிக்கோலில் சின்ன சின்னதாக உங்களுக்கு இஷ்டமான சைஸ், எப்படி நீட்டமாக சேமியா மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணுங்கள். க்யூப்ஸாக கட் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். நம்ம குழந்தைகளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அது எப்படி தூக்குனாலே வந்துடும் பிளேட்லேருந்து. ஓகே, இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன் நான். அந்த டம்ளர் பால் வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு இது பார்த்திங்களா, அந்த வேக வச்ச அந்த இது அடப்பிரதமன்கிறது இது. இதில் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. 4-5 உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. திக்காகணும் பால், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இதில் நான் தண்ணியே கலக்கலை பாலில். சர்க்கரையும் போட்டாலும் கொஞ்சம் லிக்விட் ஆயிரும். திருப்பி நம்ம கிளற அது கொஞ்சம் திக்னஸ் வரும். அது கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட மறக்க வேண்டாம், அது போடணும். இது ஏலக்காய் பொடி போட்ட பிறகு அப்புறம் அந்த அடப்பிரதமன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நிறைய வேண்டாம், நம்ம இப்போ செஞ்சது நிறைய இருக்குது. பட் இதில் கொஞ்சமாக தான் போடுறேன். கொஞ்சமாக போட்டுட்டு மறுபடியும் திக்னஸ் ஆகணும், நல்லா வேகணும் அதுலேயே. இல்லை நீங்கள் குக்கரில் வேக வச்சு இதில் போடுறேன், அது வெந்திருக்கு ஏற்கனவே. இன்னும் நம்ம குக்கர்லாம் வேக வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து மறுபடியும் திருப்பி இதில் இந்த பால் கொதிக்குதில்ல, இதில் போட்டுருங்க. இது திக்காகும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பார்த்திங்களா. சிலவங்க மில்க் மேடெல்லாம் ஊற்றுவாங்க. இப்போ நான் மில்க் மேடெல்லாம் எதுவும் ஊற்றலை, வெறும் பால் சர்க்கரை மட்டும்தான் அதில் இருக்குது. ஓகே, அது திக்காகவே உங்களுக்கு அந்த மில்க் மேடோட கலர் வந்துடும். இப்போ கொஞ்சமாக அந்த அடப்பிரதமன் வந்து போடுறேன். போட்டு திருப்பியும் வேக வைக்கணும். நம்ம சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் லிக்விட் ஆயிரும். திருப்பியும் நம்மளை கொதிக்க வைக்க அது திக்னஸ் வந்துடும். நல்லா அப்படியே வேக விட்டுணும். அதுலேயே நல்லா சும்மா, ஆனால் சிம்மிலே வைங்க, அடுப்பு மட்டும் ஹை பண்ணிடாதீங்க. அப்புறம் அடுப்பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இந்த லெவலில் தான் இருக்கணும். ஓகே, ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் திக்காகும். கொஞ்சம் நல்லா அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கேஷ்யூ நட்டு, கிரேப்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் திராட்சையும் போட்டுக்கலாம். நான் போடல, நான் வெறும் கேஷ்யூ நட்டு தான் போட்டுட்ருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனோன்னு அந்த அடப்பிரதமத்தில் வந்து பாயசத்தில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஈஸி மெத்தட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு லைக் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாப்பியாக நன்றி ஆகி பார்த்தீங்களா. இப்போ பாயாசம் ரெடி. இதே நான் தேங்காய் பாலில் காமிக்கிறேன். இது வந்து பசும்பாலில் தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.